வணக்கம். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். துவரம் பருப்பை வந்துட்டு நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 ஹவருக்கு இல்லைனா 1 ஹவருக்கு முன்னமே நம்ம கழுகிட்டு பருப்பு ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் பருப்பு வந்துட்டு சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்கேஸ் புளி கரைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், புளி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டைம் மிச்சமான மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு காய்கறி பருப்பு வந்து வேக வைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்க்காம அளவாக எவ்வளோ தண்ணி அது அந்த காய்கறியோ பருப்போ வேகறதுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி இன்கேஸ் தண்ணீர் அதிகமாயிட்டாலும் கூட அதை வந்துட்டு வீணாக்காமல் எடுத்து கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் போட்டு சூப்பு மாதிரி குழந்தைகளுக்கோ இல்லை வெல்லம் போட்டு கூட குழந்தைகளுக்கு கொடுத்தா குடிச்சுப்பாங்க. அதே மாதிரி சாம்பார் வற்றல் குழம்பு இதுலாம் வந்துட்டு காரம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா காரம் வந்துட்டு கம்மியாயிடும். அப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு வந்துட்டு பருப்பு வந்து கொஞ்சமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எந்த காய்னாலும் அதில் சேர்த்து சாம்பார் வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கம்மியாக இருக்கும், பருப்பு சாம்பார் போயிட்டு காய்கறி சாம்பார் ஆகிடும். அதே மாதிரி அரிசி அலாசின தண்ணி இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியில் 2வது டைம் அலாசின தண்ணியில் பருப்பை வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்துட்டு நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து சாம்பாரில் போட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்துட்டு நல்ல சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி சாம்பாரில் உப்பு அதிகமாகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு 4ஆக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டோன்னா அந்த ஜாஸ்தியான உப்பு வந்துட்டு உருளைக்கிழங்கு இதாகிக்கிடும். அந்த பீஸை வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு கைப்பிடி சாதத்தை வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே நல்லா போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் கழித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சாம்பாரில் இருக்கிற அந்த அதிகப்படியான உப்பை எல்லாமே வந்துட்டு இந்த சாதம் வந்து எடுத்துரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.